எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், டியூ டு சம் பர்சனல் ஒர்க்னால வந்துட்டு என்னால் ஒரு 2 வீக்ஸாக பாட்காஸ்ட் எபிசோட் போட முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மெதுவாக போடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போடலாம் அப்படின்னு நினச்சினா அது டிலே ஆகி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி காரணத்தை கொண்டும் டிலே பண்ணவே கூடாது, இனியும் தள்ளிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு புஷ் பண்ணி இப்போ ஆஃபீஸில் உட்காந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டாப்பிக்கை. ஸோ எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப்பில் எல்லோரும் பெரிய அப்டேட்ஸ் இருக்கா. ஸோ லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கா. ஸோ ஓகே, எல்லோரும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் ஒரு வந்துட்டு லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னாங்க, லைக் இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் போயிட்டுருக்கப்பவே என்ன ஆகுதுன்னா, நம்ம தடுக்கி கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, சுற்றி முந்தி பார்ப்போம். ஐயோ யாராச்சும் நம்மளை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருக்கும். பார்த்தா என்ன ஆகும், அசிங்கமாக இருக்குமே, ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், கீழே விழுந்துட்டோம், அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகும்ல. ஷையாக ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகும், எம்பாரசிங்காக. ஸோ என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் தடுக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, தட்டி விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போவோம். இது மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே இந்த விஷயம் ரோட்டில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயும் போகிறோம். ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கீங்க, லைக் வந்துட்டு ரொம்ப நார்மலாக ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கீங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு அவுட்டிங்கோ, சம்திங் ஏதோ ஒன்று, ஒரு ஆஃபீஸ் டீம் மீட்டிங்கோ, இல்லைனா வந்துட்டு டேட்டிங்கோ, இல்லைனா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று. எல்லாரும் பயங்கர கிராண்டாக போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சிம்பிளாக வந்துட்டு ரொம்ப பிளெயின் ஷர்ட் அண்ட் பிளெயின் பேண்ட்டோ, இல்லைனா ஒரு சிம்பிள் குர்த்தாவோ, இல்லைனா சல்வாரோ, சம்திங் ஏதோ ஒன்று ஸோ வந்துட்டு நான் போட்டுட்டு போயிருக்கீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சுற்றியும் இருக்கவங்கெல்லாம் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். லைக் என்னடா, நம்மளாம் கிராண்டாக போட்டிருக்கோம் பாரு, இவங்க வந்துட்டு இவ்வளோ ரொம்ப சீப்பாக போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் போகும். அதே நேரத்தில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டுக்கிட்டேயோ, இல்லாட்டினா வந்துட்டு ஆஃபீஸ் டீம்லையோ, இல்லாட்டினா மீட்டிங்லையோ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. தெரியாமல் ஒரு வார்த்தை வந்துட்டு சொதப்பலாக போயிருக்கும், இல்லாட்டினா வந்துட்டு ஸ்டாமரிங் ஆகிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஐயோ போச்சு, நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம், நம்ம பேசினதை அவங்க கவனிச்சிருப்பாங்களே. ஸோ அகெயின் வந்துட்டு அவங்க மைண்டில் இருக்கும், நம்ம இப்படி பேசிட்டோமே, ஸோ இப்படி பேசினாலே தப்பாக தான் பேசுவான், இல்லைனா அவனுக்கு வந்துட்டு வார்த்தையே வராது, இப்படி தான் வளருவான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் போயிடும். பட் ஆனால் இதெல்லாம் உண்மைதானா? லைக் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் கூட கவனிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் சைக்காலஜியில் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் பற்றி தான். அதுக்கு முன்னால் எனக்கு கேட்டிருக்கிறது பிலோ தாட்ஸ். நான் அவங்க ஆதித்யா. இது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ இனிமேல் வீக்லி கேட்பீங்க கண்டிப்பாக. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ன்றது ஜென்ரலாகவே எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, நார்மலாக ஹியூமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்னா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அது ஒரு சொதப்பலாக போயிருக்கும், ஏதோ ஒரு எம்பாரசிங் மொமெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம நினச்சிருப்போம்னா, லைக் வந்துட்டு நமக்கு மட்டும்தான் அப்படி ஆயிருக்கு, ஸோ சுற்றி இருக்கவங்க நம்மளை மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணி கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாட்க்கு போயிருப்போம். பட் ஆனால் என்னென்னா, இன் ரியாலிட்டி வந்துட்டு அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் அந்த அதர் பீப்புளுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் ஸ்டஃப்ஸ் இருக்கும், பர்சனல் ஒர்க் இருக்கும். ஸோ எந்நேரமும் நம்மளை கவனிச்சுட்டு நம்ம மேலே அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பண்ணுற சின்ன தப்பை கூட கவனிக்கிற அளவுக்கு அவங்களும் ஃப்ரீயாக கிடையாது, ஆப்வியஸ்லி நம்மளும் ஃப்ரீயாக கிடையாது. பட் ஏன் வந்துட்டு அப்படி பண்ணுதுன்னா, நம்ம பிரெயின் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பிரெயின் எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது. லைக் எப்படின்னா, ஒரு தேட்டர் போயிருக்கோம், தேட்டர் இந்த சென்ஸ்னால் இந்த தேட்டர் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த தேட்டர் சொல்கிறேன். ஸோ ட்ராமா தேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு மாடலிங்லேயோ, ஸோ அந்த மூவிலையோ வந்துட்டு ஸ்பாட்லைட் அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு ஹீரோவையோ ஹீரோயினையோ பர்டிகுலராக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைட். கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த பிரெயின் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பாட்லைட், ஒரு ஃபிக்ஷனல் ஸ்பாட்லைட்டை க்ரியேட் பண்ணுது, ஒரு இல்யூஷன். ஸோ நம்ம ஸ்பாட்லைட்டில் இருக்கோம், நம்ம பண்ண எல்லா ஆக்ஷனும் வந்துட்டு சுற்றி இருக்கவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவங்க கவனிச்சிருவாங்க, நமக்கு எம்பாரசிங்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்துட்டு நினைக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெய்லி நடக்கிற விஷயம். அவனே சொன்ன மாதிரி ரோட்டில் நடக்கும் போதும் சரி, இல்லாட்டா வந்துட்டு ஆஃபீஸ்குள்ளே வரும்போதும் சரி, இல்லாட்டி யார்ட்டோ பேசும் போதும் சரி, தடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒன்று சொதப்பல், அந்த மாதிரிலாம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, நமக்கு தோன்ற விஷயம் இவங்க வந்துட்டு நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, ஸோ வந்துட்டு தப்பாக அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சைக்காலஜிக்கல் ரீசன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம பிரெயின் எப்போவுமே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் வச்சு தான் பார்க்குமா. அதாவது உங்களோட ஸ்டோரிக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஸோ வந்துட்டு அதை தவிர்த்து மித்த எல்லாம் இருக்கவங்கலாம் சைட் கேரக்டர்ஸ். ஈவன் உங்கள் பார்ட்னர் ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் ஆகட்டும், யார் ஆகட்டும், உங்கள் ஸ்டோரியில் நீங்கள் மட்டும்தான் மெயின். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்க வைக்கிறனால நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரி, லைக் நீங்கள் தப்பு இல்லை, இந்த மாதிரி லைக் குட்டி மூமெண்ட்ஸ் எதை எம்பாரசிங்காக பண்ணுறோம் தெரியாமல் பண்ணுறனாலும் சரி, என்ன ஆகுதுன்னா, நீ பண்ணிட்டு ஸோ வந்துட்டு உன்னை எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயின் நம்ப வைக்குது.
ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்லி நம்ம மேலே வந்துட்டு அந்த அவேர்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கோமா, பர்ஃபெக்டாக இருக்கோமா, நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக பேசுகிறோமான்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டன்ட்லி இருக்கிற அந்த அவேர்னால என்ன ஆகுதுன்னா அதர் பீப்புள் வந்துட்டு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திங் சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பிரெயின் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு செல்ஃப் ஃபோக்கஸில் இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு அந்த இடத்துல ஹீரோ, இல்லை நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களை நினைக்க வச்சு இந்த மாதிரி பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பீப்புளெலாம் அப்படி ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு இருக்கும். எப்படின்னா இவங்க நம்மளை பற்றி தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, பிஎஸ்லி நம்ம தான் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஸோ நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்ம பண்ணுற இந்த விஷயம் வந்துட்டு தப்பாக இருக்குமோ, ஸோ நம்ம என்ன பண்ணாலும் தப்பாக அவங்க எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற அந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். மித்தவங்களை பேசுறதுக்காகவும் மித்தவங்க நினச்சிருவாங்களோ நினச்சி பயப்படுற அந்த இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு அதிகமாக இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆங்ஸைட்டி. நம்ம சோஷியல் ஆங்ஸைட்டி லாஸ்ட் டாப்பிக்காக பார்த்தோம். ஸோ சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கிற பீப்புளும் என்ன இருக்குன்னா ஜென்ரலாகவே அவங்க பிரெயின் வந்துட்டு ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது எம்பாரஸ்மெண்ட், கிரிட்டிசிசம் வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த டாப்பிக்கில். ஸோ அதே தான் சேம் லைக் தட். நம்மளை வந்துட்டு யாரும் பார்த்து எம்பாரசிங் நினச்சிருவாங்களோ, இல்லை வந்துட்டு நம்மளை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் இந்த பீப்புளுக்கும் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதாவது லைஃப்பில் தான் பண்ணுற எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகட்டும், இல்லை சொன்ன மாதிரி ஒரு சின்ன ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கரையாகட்டும், அது கூட அவங்க லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்க தன்னை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதனால கூட நம்ம அசிங்கமாகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக ஃபீல் பண்ண வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற பீப்புள். அதிகமாக அப்படி சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், இல்லை அதிகமாக தாழ்வு மனப்பான்மையில் வாழ்கிற மக்கள். ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்டோடது வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகோசென்ட்ரிக் பயாஸ். அதாவது வந்துட்டு தன்னை சுற்றி தான் அந்த மொத்த வேர்ல்டும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நம்புகிற பீப்புள். ஸோ நம்ம மூவிஸ்லாம் பார்த்துப்போம் ஜென்ரலாகவே. சில இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக வில்லன் சொல்ல முடியாது, லைக் அந்த ஆண்டகனிஸ் கேரக்டர் எப்படி இருக்குன்னா தன்னை சுற்றி தான் எல்லாமே நடக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சுற்றி ஒரு 4-5 பொண்ணுங்க இருப்பாங்க எப்போவுமே. அவன் வந்துட்டு பெரிய பணக்காரியாக இருப்பா, அவன் வந்துட்டு அவன் பண்ணுறதான் பயங்கரமாக இருக்கணும்னு நினைப்பா. ஸோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிர மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டே வந்துட்டு தன்னை சுற்றி தான் இருக்குது. ஸோ அவளை தாண்டி யாரும் அட்டென்ஷனை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு வந்துட்டு கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ வந்துட்டு இந்த உலகமே தன்னை சுற்றி தான் இருக்குது, 24 மணி நேரமும் மித்தவங்க நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்களே, பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் ஆஃப் கேரக்டர் பீப்புள். இந்த எகோசென்ட்ரிக் பயாஸ் பீப்புளுக்குமே இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங் அப்படின்னு பயன்படுத்து. அதாவது என்னென்னா நானும் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்காம நம்மளை பற்றி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற மக்கள். ஸோ ஜென்ரலாகவே இங்கே எல்லாருமே பிஸி தான் லைஃப்பில். வந்துட்டு உங்களை கவனிக்கிறது தான் அடுத்தவங்களோட வேலை கிடையாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அவங்கள ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்துக்கணும், அது நிறையா இருக்குது. ஸோ எந்நேரமும் நீங்கள் பண்ணுறத பார்க்குறதுக்காகவோ, இல்லை நீங்கள் கீழே விழுந்தா பார்த்து சிரிக்கிறதுக்காகவோ ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ரேர் கேசஸில் தான் இருப்பாங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது. இதை தான் வந்துட்டு 1999 வந்துட்டு தாமஸ் கிலோவிச் வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஹையர் பண்ணி லைக் ஒரு கைண்ட் ஆஃப் டிஷர்ட், அது என்ன டிஷர்ட்னா பேரி மானியில் இருக்கிற ஒரு காமெடி டிஷர்ட் போட வச்சு அனுப்பிச்சிருக்காங்க கிளாஸுக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைக் வியர் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு திரும்ப அவங்களை அனலைஸ் பண்ணுறப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 50%க்கும் மேலே இருக்க பீப்புள் வந்துட்டு எங்களை பார்த்தாங்க, ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்து எம்பாரசிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இன்டெப்த்தாக அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுறப்போ என்ன ரிசல்ட் வந்ததுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 50% கிடையாது, வெறும் 23% பீப்புள் தான் மொத்தமாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அப்படின்றத. மித்த எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையில் அவங்க பிஸியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு தெரிய வருதுன்னா ஜென்ரலாகவே பீப்புளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பிஸி வேர்ல்டு இருக்குது. ஸோ நம்ம நோட்டீஸ் பண்ணுறது தான் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோவிச் சொல்கிறாரு. ஓகே, ஸோ வந்துட்டு இவ்வளவும் சொல்கிறேன், இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, இருக்கா சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ்க்கும் சரி இது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டர் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கும் சரி ஸோ என்னென்ன கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது. ஸோ உங்கள் மண்டல் எப்படி ஸ்பாட்லைட் தெரியுதோ அதே மாதிரி சுற்றி இருக்கவங்க மண்டலையும் ஸ்பாட்லைட் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஸோ அவங்களும் ஸ்பாட்லைட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களை மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஓகே ஃபைன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, யாரும் பெருசாக எடுத்துக்கப்படுறது கிடையாது. சின்ன எம்பாரசிங் மூமெண்ட்டாக ஒன்றும் இல்லை, அப்போ நடந்திருக்கும், கொஞ்சம் இதுக்கப்புறம் மறந்துடுவாங்க ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுக்கோங்க,
இந்த எம்பாரசிங் மொமெண்ட்டால் வந்துட்டு எனக்கு எதுவும் ஆக போதா, ஸோ வந்துட்டு எனக்கு வந்து பிரச்சனை வர போதா, இல்லாட்டா வந்துட்டு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் ஆகுமா, இது வந்துட்டு இந்த பீப்புள் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் மைண்டை வந்துட்டு ரீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் மைண்ட் ரீடர்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நினைப்பாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ஃபுல்லாக மைண்ட் ரீடர்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஸோ வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், யாராகட்டும், யாருனாலும் இன்னொருத்தவங்களோட மைண்டை கம்ப்ளீட்லி ரீட் பண்ண முடியாது. அது மேபி ஃபிக்ஷனல் வேர்ல்டில் இருக்கலாம், புக்ஸில் இருக்கலாம், மூவிஸில் இருக்கலாம். பட் இன் ரியல் லைஃப்பில் இன்னொருத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. நடக்காத விஷயம். ஸோ வந்துட்டு அவங்களோட மைண்டை ரீட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு இருக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க அதில் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி விட்ருங்க. ஸோ பிரெயின் வந்துட்டு பிளாங்காக இருந்துச்சுனாலே நெகட்டிவ் அசம்ஷன்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் பிரெயினை வந்துட்டு பிளாங்காக வைக்காதீங்க, அதாவது ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. அந்த மாதிரி அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா வேறு எதுலையாவது ஒரு டாஸ்க்லையோ இல்லை ஒர்க்லேயோ வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி மைண்டை டைவர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் ஆசிட்டிஸாக. ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்ற விஷயம் இருக்கும். எல்லா ஹியூமன்ஸும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கனால உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜென்யூனாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்லைட்டோட பவர் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு. ஸோ மெயின் பாயிண்ட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு பிரேக் த இல்யூஷன் ஆஃப் அவர் டிரான்ஸ்பரன்சி. அதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம், பதட்டம் அது அப்படியே வெளியே தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ ஜென்ரலாகவே என்னாலும் சொன்ன மாதிரி நீங்கள் உள்ள பதட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பயமாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் அந்த மூஞ்சில் காட்டுற வரைக்கும் நீங்கள் அதை காட்டிட்டீங்கன்னா தான் ஓகே, இவன் வந்துட்டு டென்ஷனாக இருக்கான், இல்லை வந்து ஏதோ பயத்தில் இருக்கான், இல்லை வந்துட்டு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் ஃபேஸில் காட்டுற வரைக்கும் யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நீங்கள் ஒன்ஸ் ஃபேஸில் காட்டிட்டிங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி இல்யூஷனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு உடைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சமயம் ஃபோக்கஸை வந்துட்டு வேறெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதுலையும் டைவர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் பி த ஆடியன்ஸ், அதாவது அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். அதாவது உங்களை பார்க்குறது அவங்க வேலையா, அதாவது நீங்கள் ஒரு பிளேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களை பார்த்துட்டு இருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. உங்களோட வேலையை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அவங்க நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம இப்படி இருக்கோம், நம்ம கீழே வந்துட்டோம், அவங்க என்ன பார்க்க போகிறாங்க, பார்க்க போகிறது கிடையாது, நம்ம தட்டியோடி கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லாக கிளம்பிடலாம். ஸோ இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட், இதோட நம்ம ஃபேவரட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு அடுத்த சமயம் ரோட்டில் கீழே வந்துட்டீங்க, அதை ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை பற்றி ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? இருக்கும். அதுக்கப்புறம் 10 நாள் இருக்குமா? பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் மறைஞ்சிடும். ஒரு 10 மாதத்தில் சுத்தமாக ஞாபகம் இருக்காது. நீங்கள் எப்போ விழுந்தீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னு அவங்க டைம் நோட் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்றது வந்துட்டு க்யூரபிள் ஒன் தான். ஸோ இந்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். இது வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டராகவோ இல்லை பெரிய இஷ்யூலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்க விஷயம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு வெட்னஸ்டே மீட் பண்ணலாம், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் தட் சைனிங் ஆஃப், ஐ எம் ஆதித்யா. டேக் கேர், குட் நைட், பை பை.